கேரளத்தில் மொத்தம் 140 தொகுதிகள், மெஜாரிட்டிக்கு தேவை 71. கேரளத்துல ஜேவிசி போலுடைய சாம்பிள் சைஸ் 57,209. இதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி கூட்டணிக்கு 37.2 முதல் 40.6% வாக்குகள் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. அதே நேரத்தில் இடதுசாரி கூட்டணிக்கு 52 முதல் 62 தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று கூறுகிறது. சோ பினராயி விஜயனுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது என்று ஜேவிசி போல் அடித்து கூறுகிறது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கு 41.42.6% வரை வாக்குகளும் 72 முதல் 85 தொகுதிகள் வரையும் கிடைக்கும் என்று ஜேவிசி போல் கூறுகிறது. சோ மெஜாரிட்டிக்கு தேவை 71. ஆனால் காங்கிரஸ் கூட்டணியுடைய பாட்டம் லைனே 72, அப்பர் லிமிட் 85. அதனால காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிப்பது உறுதி என்று ஜேவிசி போல் திட்டவட்டமாக சுட்டிக்காட்டுகிறது. அதுக்கப்புறம் பிஜேபி தலைமையிலான என்டிஏவுக்கு 15.8 முதல் 18% வரை வாக்குகளும் 3 முதல் 6 தொகுதிகள் வரையும் கிடைக்கும் என்று ஜேவிசி போல் கூறுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, எல்லாரும் பிஜேபிக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறது திருவனந்தபுரம் தொகுதியும் பாலக்காட்டையும் தான். இந்த 2 தொகுதிக்கு மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஆனால் வாக்குகள் பிரமாணமாக இருக்கும், வாக்கு சதவிகிதம் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில ஜேவிசி ஸ்ரீராம் என்ன சொல்லியிருக்கிறார்னா 3 முதல் 6 தொகுதிகள் வரை பிஜேபி ஜெயிக்கும் என்று கூறியிருக்கிறார். கேரளத்துல பிஜேபி 3 தொகுதி ஜெயிச்சாலே அது வரலாறு. அது எதிர்காலத்தில் நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றத்துக்கான சமிக்கை அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கேரளத்துல அதர்ஸுக்கு 1.2% 2.6 வரைக்கும் கொடுத்திருக்கார். பட் எந்த தொகுதியும் கிடைக்காது.